பம்பாயில இருந்து பாஸ் வர்றாரா, தந்தி வந்தது. அப்படியா? சிஐடி ராஜு கொண்டதை பத்தி நீ அவருக்கு தகவல் கொடுக்கலையா? இல்ல, நீ கொடுத்துப்ப நான் அதான் அவருக்கு வர உடனே அவருக்கு வர வேண்டாம், தனி கொடுத்து. அவர் வேற வேலையை இங்க வந்தா எனக்கு தெரியாம அவருக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு பிரான்ச் லீடர்ங்கிற முறையில உடனே அவருக்கு தகவல் கொடுத்துக்க வேண்டாம். ஒன்னால எனக்கு கிட்டவே அவருக்கு வர வேண்டாம்னு நானே தந்தி கொடுத்துருவேன். பாஸ், குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இப்பதான் வந்தீங்களா பாஸ்? ஆமா, பல்தேவ் எங்கே? நீங்க வரப்போறதாக சொன்னேன். நான் இருக்கும்போது அவருக்காக இங்க வரணும், வர வேண்டாம்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கிறான். ஓ அப்படியா? நான் அவனை உடனே பார்க்கணும். எஸ் பாஸ். வந்துட்டியா? பாஸ் வந்துட்டார், உனக்கா காத்து. பாஸ் பாஸ் வந்துட்டாரா? பாஸ் வந்தாச்சா? கமா. பாஸ். எஸ். பல்தேவ் வரல? Come on, Baldev. என்ன பாஸ், பல்தேவ் பாஸ் திகைச்சு போயிட்டீங்க? பல்தேவ் யாரு நீ? கந்தன். கந்தனா? அப்படி பல்தேவ் இல்லையா? உண்மையை சொல், யார் நீ? உங்களை போல ஒருத்தன். ஹவுஸ் பிரேக்கிங், லூட்டிங், மர்டர் இதெல்லாம் நம்ம ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு தொழில் முறையில சிஐ ராஜு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தானோ அதே மாதிரிதான் எனக்கு. ஐ சீ. அவனை தீர்த்து கட்டுறதுக்காக அவன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த அந்த நேரத்துல நீங்க அனுப்பி இருந்தீங்களே பல்தேவ், அவன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டத்தோட காட்டி கொடுக்கறதுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேரம்? அப்படியா? ஆமா. நானா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, இல்ல வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன? ஏன்னா எனத்தை காட்டி கொடுக்கலாமா? பயப்படாதீங்க. இங்க உங்க துப்பாக்கிகளுக்கு தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். ரெண்டு பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட்ல லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறின. ஏன் தெரியுமா? உங்களை சந்திச்சு உங்க பாராட்டுதல கவனங்கிறதுக்காகத்தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பனா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில தோட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ் யோசனை பண்றீங்க? சிஐடி ராஜுவை இவன் கொன்னது என்னவோ உண்மைதான். என்ன, நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன், நான் தான் என் கையால அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதுலாம் உண்மையா தான் இருக்கணும். இருக்கலாம். சுட்டுக்கொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ். உன் திறமையை நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல, கொள்ள. எங்க? பாம்பே ராம்லால் சே விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேனா பானா சொக்கலிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கான். கூடவே வந்து கொள்ளை அடிக்கலாம்னு திட்டம் போட்ட முடியாம போயிடுச்சு. ஏன்? தகுந்த போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டாலே. இப்ப எங்க இருக்கான்? சீலாட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளை அடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவான், எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பல்வேறு சினிமா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்துருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடறேன். எப்படி முடிப்பேன்? ஒரு திட்டத்தை சொல்லு.
முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிக்க உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்கள 4 பேர், என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா, டான்ஸ் மாஸ்டர் பால், அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில 3ல ஒரு பங்கு, தட் இஸ் 33 1/3% எனக்கு கொடுத்துடணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சிக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். Now fixed rate. All right, agreed. Thank you. ஆமா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம் ரூபான்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்ல நானே ஏற்பாடு செய்யட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாரு? கொண்டு வா, தெரியும். பாஸ். டேய், சொல்றபடி செய். ஓகே பாஸ். Thank you. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா?